Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜில் 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. இங்க 2024ல என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்க, இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா 2024 கவுன்சிலிங் ஒவ்வொரு ரவுண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டா மூலியமாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இந்த சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், சென்னை ரீஜன்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் வாண்டட் காலேஜ்னு சொல்லலாம் இந்த காலேஜ். ஓகேங்களா, என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இங்க பாத்தீங்கன்னா 1399 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐடிஎஸ் கோர்ஸ். ஏஐடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 191.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்கு 189.5, பிசிஎம் 190, எம்பிசி 187, எஸ்சி பார்த்தீங்கன்னா 176.5 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ 127.5லையும், எஸ்டி 140 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ஏஎம்எல் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க சிஎஸ்சியில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓப்பன் கேட்டகரி 190.5லையும், பிசிஏ பார்த்தீங்கன்னா 189, பிசிஎம் 189.5, எம்பிசி 186.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 171.5லையும், எஸ்சிஏக்கு 158 அண்ட் எஸ்டி 142.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்ததா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் முக்கியமாக நம்ம பார்த்தலாம். ஏன்னா கோர்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால வீடியோட டியூரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அப்படிங்கிறனால பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறனால அந்த கோர்சஸ் நம்ம என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தலாம். அடுத்தது சிஎஸ்பிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 190 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் கேட்டகரியெல்லாம் வந்து சீட்ஸ் ஃபில் ஆகும். அப்படிங்கிறப்ப இங்கே குறைஞ்சது ஒரு பேசிக்காக சொல்றேன், ஒரு 30 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா கடைசியா எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் தான் இந்த 190. ஓகேங்களா, 60 சீட்ஸ் இருந்தாலுமே கடைசி எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் தான் இது. அது ஆக்சுவலா இதுதான் வந்து க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கு 189, பிசிஎம் 189.5, பிசிஎம் எம்பிசி பாத்தீங்கன்னா 187.5, எஸ்சி 170.5லையும், எஸ்டி 138.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து சீட்ஸ் ஃபில் ஆகல. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, இல்லை வந்து சீட்ஸ் இல்லாமல் இருக்கும். இதுதான் ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். 194 ஓசி கேட்டகரி க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிக்கு 191 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிசிஎம் 191, எம்பிசி பார்த்தீங்கன்னா 188.5லையும், எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 172, எஸ்சிஏ 131.5, எஸ்டி 140 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக இசிஇ டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுக்கு என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக இசிஇ டிபார்ட்மெண்ட் ஓப்பன் கேட்டகரிக்கு 193, பிசி 190.5, பிசிஎம் 190லையும், எம்பிசி பார்த்தீங்கன்னா 189, எஸ்சி 176, எஸ்சிஏ 149.5, எஸ்டி 143.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. ஒரு நல்ல டீசெண்டான கட் ஆஃபுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் இந்த கல்லூரிகளை எடுத்துடுறாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போற வரைக்குமே வந்து நீங்க சீட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த காலேஜ்ல. ஓகேங்களா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்சி டிசைன் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஐடி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் கேட்டகரிக்கு 191, பிசி 190, பிசிஎம் 190, எம்பிசி 187.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 170, எஸ்சிஏ 154, எஸ்டி 128 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்க. என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸும் இருக்கு. என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல டீசெண்டான கட் ஆஃப்ங்க. செகண்ட் ரவுண்டு அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் இந்த காலேஜ் எடுத்துடுறாங்க. அடுத்தது சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 190.5யும், பிசிக்கு பார்த்தீங்கன்னா 189, பிசிஎம் 189.9, எம்பிசி 186.5, எஸ்சி 174, எஸ்சிஏ 155.75 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியோட அட்டானமஸ் கல்லூரி, முக்கியமான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். ஓகேங்களா,
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த கல்லூரிகளில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிசி, ஓசி, எம்பிசி, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த காலேஜை எடுத்துடுறாங்க ஓகேங்களா. ஓகே, வேற எந்த காலேஜோட கட் ஆஃப் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பற்றியும் பேசலாம். அண்ட் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சவுத் சைடில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸோட கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் பண்ணி போட்டிருக்கோம், அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.